Hello students, today வந்து 10th standard chapter 4 geometry வடிவியல் அதில் exercise 4.1 இருக்க sums எல்லாம் பார்க்கலாம். first sumல first subdivision பார்க்கலாம். check whether the which triangle are similar and find the value of x ன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எந்த முக்கோணங்கள் வடிவத்தவை என்பதை சோதிக்கவும். மேலும் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், ஏடிஇ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சிமிலர்னு காமிக்கணும். நமக்கு எக்ஸ் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ சொல்யூஷன் போகலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து AB divided by AD equal to AC divided by AE அப்படின்னு எழுதலாமா? அப்போ AB வேல்யூ என்ன? 3 plus 5 அதுதான் எங்களுக்கு divided by AD வேல்யூ என்ன? 3 equal to next 2 plus 3 and half divided by A வேல்யூ 2. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? 3 into 1/2ன்னு இருக்கா? இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நான் நார்மலாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 3 into 2 6, 6 plus 1 7. அப்போ 7 divided by 2 அது எழுதிக்கிறேன். அப்போ 3 plus 5 8 divided by 3 equal to 2 plus 7 divided by 2ன்னு கிடைக்குமா? the whole divided by 2. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே டிவைடட்டில் 1 தான் இருக்குது. ஸோ நான் வந்து பேஸை ஈக்குவல் பண்ணணுமா? அப்போ நான் என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு கீழே 2 கிடச்சிருமா? அப்போ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 into 2 4 ப்ளஸ் 7 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை 2. இந்த பக்கம் என்ன இருக்குது? A divided by 3 அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ 8 divided by 3 equal to 4 plus 7 11 divided by 2 divided by 2. ஸோ இந்த 2 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகுமா? மேலே போச்சுன்னா 4 ஆகுமா? அப்போது இங்கே 1 இருக்குது, மேலே போச்சுன்னா 1 டிவைடட் பை 2ன்னு ஆகும். இப்போ 2 into 2 4. நான் இதை வேணால் இங்கே இன்னொரு தடவை நான் எழுதுகிறேன். 8 divided by 3 equal to 11 divided by 2. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இது மேலே போச்சுன்னா 1 divided by 2ன்னு மாறும். அப்போ 2 into 2 4. அப்போ 1 into 1 11. ஸோ இந்த இருக்கிறது அப்படி. அப்போ 8 divided by 3 not equal to 11 divided by 4. ஸோ the triangle are not similar. ஓகேவா? they are not similar. the triangles வந்து சிமிலர் கிடையாது. ஏன்னா இது ரெண்டு வேல்யூஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து சிமிலர் கிடையாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் இதுதான் கொடுத்துருக்க ட்ரையாங்கிள். இதில் எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஏன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூசி அப்படின்னு எழுதிட்டுறேன். இதில் சிங்கிறது வந்து காமன். இது இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சி ஆங்கிள் வந்து காமன், இந்த ட்ரையாங்கிளுக்கு சி ஆங்கிள் வந்து காமன். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஏபிசி ஈக்குவல் டு பிக்யூசி அது என்ன 70 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ABC equal to PQC equal to 70 degree. So angle A and QPC equal to AAA certain அப்படின்னு வந்து நம்ம AAA certain என்ன? ஆங்கிள் அதோட இதில் கண்டிஷனில் இருக்குது. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ triangle ABC and triangle PQC are similar triangle அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கு ஈக்குவேஷன் என்ன? AB plus PQ equal to BC plus QC. ஸோ AB வேல்யூ 5ன்னு தெரியும், PQ வேல்யூ X ஃபைண்ட் பண்ணணும். ஈக்குவல் டு BC வேல்யூ 6ன்னு தெரியும். ஸோ QC வேல்யூ 3ன்னு தெரியும். ஸோ இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? ஸோ 2 கிடச்சிருச்சு. ஸோ 15 கிராஸ் மல்டிப்ளை கேன்சல் பண்ணக்கூடாது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6x ஈக்குவல் டு 5 into 3 15. ஸோ 15 ஈக்குவல் டு 6x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 6. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2.5 கிடைக்கும். ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ இஸ் 2.5 அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும். அதை நான் வந்து இங்கே போட்டு காமிக்கிறேன். 5 divided by x equal to 6/3 இருக்கா. இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா. அப்போ இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பண்ண என்ன கிடைக்கும்? 5 equal to 2x. அப்போ 5 equal to 2x னா 5 divided by 2 equal to x. ஸோ இதை கேன்சல் பண்ண இருக்கும் 2.5 கிடைக்குமா. இதையும் நம்ம டிவைட் பண்ணால் அப்போ அவர் எக்ஸ் வேல்யூ 2.5 கிடைச்சிருச்சா. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டு தான், பண்ணாமல் டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ வந்து 2.5 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A girl looks the reflection of the top of the lamp post on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamp post. The girl whose height is 1.25 meter is standing 2.5 meters away from the mirror. Assume the mirror is placed on the ground facing the sky and the girl mirror and the lamp post are in the same line. Find the height of the lamp post அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்ப உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறாள். 1.25 மீட்டர் உயரமுள்ள அப்பெண் கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறாள். கண்ணாடியானது வானத்தை நோக்க வைக்கப்பட்டுள்ளது. அப்பெண் கண்ணாடி மற்றும் விளக்கு கம்பம் ஆகியவை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக எடுத்துக்கொண்டால் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அவங்க கொடுத்துருக்க இதுக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். இதில் வந்து LN இதோட ஹைட், இதுதான் என்னோட லேம்புன்னு வச்சுக்கலாம். இது வந்து இதோட ஹைட் வந்து நான் ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அந்த கேர்ள் இருக்கிறது வந்து GRன்னு வச்சுக்கிறேன். அந்த பொண்ணு வந்து 1.25 மீட்டர் இதில் இருக்கா. இதை வந்து மிரர்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்க மிரர், இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 6.6 மீட்டர். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2.5 மீட்டர்னு நான் கொடுத்துட்டேன். இதை வந்து நான் ஒரு டயக்ராமாக நான் போட்டுட்டேன். ஓகேவா, இதை வச்சு நம்ம பண்ணலாம். இந்த பிக்சர் ட்ரையாங்கிள் MLN. ஓகேவா, MLN இந்த ட்ரையாங்கிளும், நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் MGR இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள், இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். GR டிவைடட் பை LN, GR டிவைடட் பை LN. இதை நான் டிவைட் பண்ணுறேன். ரெண்டு பேரலல் தானே. ஸோ ஈக்குவல் டு MG டிவைடட் பை ML, MG டிவைடட் பை ML. நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் இதுதான். ஸோ எழுதிக்கிறேன். அப்புறம் GRோட வேல்யூ என்ன? 1.25 டிவைடட் பை H வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரியாது. ஸோ அது வேல்யூ H ஈக்குவல் டு, ஸோ 1.25 டிவைடட் பை H ஈக்குவல் டு 2.5 டிவைடட் பை 6.6. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1.25 இன்ட்டு 6.6 ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு ஹெச்சா. ஸோ இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ண எனக்கு கிடைக்கும் 8.250 ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு ஹெச். ஸோ ஹெச் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூ இந்த பக்கம் டிவிஷன் ஆகுமா? அப்போ 8.250 டிவைடட் பை 2.5. இதே கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 3.3. ஸோ அவர் ஹெச் வேல்யூ இஸ் 3.3. இது வந்து மெத்தட் 1. ஸோ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணோன்னா மெத்தட் 2. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹெச் வேல்யூ வந்து 1.25 கிடச்சிருச்சு, 6.6 கிடச்சிருச்சு, டிவைடட் பை 2.5 கிடச்சிருச்சு. இந்த எல்லா வேல்யூஸும் எப்படி இருக்குது? பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அது வந்து அந்த டிஜிட்ஸை வந்து 100 or 10 மல்டிப்ளை பண்ண எனக்கு பாயிண்ட் ரிமூவ் ஆகுமா? ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். அப்போது 1.25 வந்து 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நான் இங்கே சைடில் எழுதுகிறேன். 1.25 இருக்குது. ஸோ நான் 100 மல்டிப்ளை பண்ணுறேன்.
அப்போ டிவைடட் பை 100ஆல் பண்ணி தானே ஆகணும். இங்கே 1 இருக்கிறதா தான் மீனிங். அப்போ பண்ணால் இது பாயிண்ட் ரிமூவ் ஆயிருமா, இது என்ன கிடைக்கும் 125 டிவைடட் பை 100 கிடைக்கும். ஸோ அதுதான் எங்களுக்கு 1 டிவைடட் பை 125 டிவைடட் பை 100. அதே மாதிரி 6 பாயிண்ட்டுக்கு பண்ணால் 66 டிவைடட் பை 10 இன்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு பண்ணுறேன். அப்போ 10 டிவைடட் பை 25. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 33.10 கிடைக்கும். அப்போ 10 இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம டாட் வச்சா போதுமா, அப்போ 3.3. ஸோ அவர் ஹெச் வேல்யூ இஸ் 3.3 கிடைச்சிச்சா. இப்படி போட்டாலும் கரெக்டாக தான், இப்படி போட்டாலும் கரெக்டாக தான். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 3.3. ஹைட் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம் ரீட் பண்ணுறேன். த வெர்டிக்கல் ஸ்டிக் ஆஃப் தி லென்த் 6 மீட்டர் cast a shadow 400 centimeter long on the ground, and at the same time a tower cast a shadow 28 meter long. Using similarity find the height of the tower அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டவரோட ஹைட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் தமிழில் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 6 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தாக நிற்கும் கம்பமானது தரையில் 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. ஒரு கோபுரமானது 25 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. கம்பம் மற்றும் கோபுரம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக கருதி வடிவத்த தன்மையை பயன்படுத்தி கோபுரத்தின் உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டிக்கு, இது வந்து டவர் கேஸ்ட், அதாவது நம்மளோட கோபுரம்னு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிக்கோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். இதோட வெர்டிக்கல் ஸ்டிக்கா அந்த இந்த ஸ்டிக் இது வந்து கோபுரம். ஸோ இது என்ன இருக்குது 90 டிகிரியில் இருக்கா. ஸோ இதுவும் 90 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ இதோட இது லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 4 மீட்டர் அண்ட் இது வந்து 28 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதாவது இங்கே பேஸ் கிரவுண்ட்லேருந்து செங்குத்தாக நிற்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 28 மீட்டரில் இங்கே தான் வந்து நிழலை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் வச்சு எழுதலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ ஏபிசி பிக்யூஆர் வந்து 90 டிகிரியா. ஸோ இது செங்குத்து அப்படின்னாலே வந்து 90 டிகிரி தானே, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 90 டிகிரி. ஸோ வெர்டிக்கல் ஸ்டிக் வந்து 90 டிகிரி. ஏசிபி ஈக்குவல் டு பிக்யூஆர் வந்து சேம் டைமில் வந்து ஷேடோ வந்து கொண்டு வருது, அதாவது நிழலை வந்து ஏற்படுத்துது. ரெண்டும் வந்து சிங்கிள் லைனில் இருக்குது, சேம் நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத்தான் நீங்கள் இதுக்கு ஏபிசி ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்கியூ. இதுதான் நிழலை ஏற்படுத்துகிற பாயிண்ட். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ட்ரையாங்கிள் பிசிஏ ட்ரையாங்கிள் கியூஆர்பி ஈக்குவல் டு சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏபி டிவைடட் பை பிக்யூ, ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு என்சி, பிசி டிவைடட் பை கியூஆர். அப்போ பிசியோட வேல்யூ என்ன தெரியும் 4 டிவைடட் பை 28னு தெரியும். ஏபியோட வேல்யூ 6 மீட்டர்னு தெரியும். 6 மீட்டர் டிவைடட் பை எக்ஸ் வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 28 into 6 ஈக்குவல் டு 4 into எக்ஸ். ஸோ 6 into 28 டிவைடட் பை இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன், இந்த பக்கம் 4, இந்த பக்கம் டிவிஷன் ஆகும். ஸோ டிவைட் பை 4. அப்போ இதையும் நான் கேன்சல் பண்ணலாமா. 28 into 16 வந்து 168 டிவைடட் பை 4. இது கேன்சல் பண்ண எனக்கு 42 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் ஈக்குவல் டு 42 மீட்டர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த சம்ஸை பொறுத்த அளவுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ லென்த் ஆஃப் போஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th சம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2 triangle QPR and QSR right angle at P and S respectively are drawn on the same base QR and on the same side of QR. If PR and SQ intersect at T, prove that PT cross
TR equal to ST cross TQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணுறேன். QRஐ அடிப்படையாக கொண்ட இரு முக்கோணங்கள் QPR மற்றும் QSRின் புள்ளிகள் P மற்றும் Sஇல் செங்கோணங்களாக அமைந்துள்ளன. இரு முக்கோணங்களும் QRின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளன. PR மற்றும் SQ என்ற பக்கங்கள் T என்ற புள்ளியில் சந்திக்கின்றன எனில் PT cross TR equal to ST cross TQ என நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நான் டயக்ராம் வரையலாமா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? QRஐ அடிபாகமாக கொண்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ QR தான் பேஸு. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கப்படி பேஸ் வரைஞ்சிருக்கு. அதுக்கு நான் QRன்னு நேம் வச்சுட்டேன். இரு முக்கோணங்கள் QPR நெக்ஸ்ட் என்ன QSR போட்டால் இப்படி தானே நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு புள்ளிகள் P மற்றும் Sஇல் செங்கோணங்களாக அமைந்துள்ளன. P மற்றும் S என்ன சொல்லியிருக்காங்க? செங்கோணம்னு சொல்லியிருக்காங்க. செங்கோணம்னா என்ன? 90 டிகிரி. ஸோ அதை வந்து நான் 90 டிகிரின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அமைந்துள்ள இரு முக்கோணங்களின் QRின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளன. PR மற்றும் SQ என்ற பக்கங்கள் T என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. அதாவது PRும் SQவும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட் வந்து Tன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தான் இந்த Tன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா PT cross TR, அதாவது PT cross TR equal to ST cross TQ அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் டயக்ராமாக வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் PQT இந்த ட்ரையாங்கிள் அண்ட் STR is given one. PS வந்து ஆங்கிள் 90 டிகிரி, இது given one. PTQ equal to STR வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட்டா. PTQ STR இது ரெண்டுமே வந்து வெர்டிக்கலின்னா என்ன? செங்குத்து, அதாவது ஆப்போசிட்டா. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆப்போசிட்டாக தானே இருக்குது, அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். பை AA சிமிலாரிட்டி. ஏஏன்னா என்ன? ஆங்கிள் வந்து சிமிலாரிட்டியாக இருக்குது. ஆங்கிள் சிமிலாரிட்டியாக இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். therefore ட்ரையாங்கிள் PTQ சிமிலர் ட்ரையாங்கிள் STR அப்படிங்கிறத நான் இந்த சிமிலாரிட்டி கண்டிஷன் வச்சு நான் எடுத்துட்டேன். ஸோ வி கெட் PTQ சிமிலர் STR. நெக்ஸ்ட் PT டிவைடட் பை என்ன? ST. PT டிவைடட் பை ST ஈக்குவல் டு TQ டிவைடட் பை TRன்னு எழுதலாமா? அதுதான் எழுதியிருக்கு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும்? PT கிராஸ் TR கிடைக்குமா? ஈக்குவல் டு TQ கிராஸ் ST கிடைக்குமா? ஸோ ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்டு. PT ஈக்குவல் டு TR ஈக்குவல் டு ST கிராஸ் TQ தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். In the adjacent figure, triangle ABC is right angled at C and DE perpendicular AB. D வந்து செங்குத்தா ABக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Prove that triangle ABC similar triangle ADE and hence find the length of AE and DE. அவட லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் Cஐ செங்கோணமாக கொண்ட முக்கோணம் ABCயில் DE செங்குத்து AB. DE பர்பெண்டிகுலர் AB. பர்பெண்டிகுலர்னா செங்குத்து எனில் முக்கோணம் ABC சிமிலர்னா ஒத்த முக்கோணம் ADE என நிரூபிக்க மேலும் AE மற்றும் DE ஆகியவற்றின் நீளங்களை காண்க. டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அந்த டயக்ராமில் இருக்கு. இது வந்து செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. இது செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. EU CU செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. AD வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. DC வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இது மொத்தமாக 12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? AEU DEU இதோட லென்த் என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? சம்முக்குள்ளே போகலாம். இன் ட்ரையாங்கிள் ACB
by Pythagoras தியரத்தில் அப்ளை பண்ணால் என்ன வரும்? AB ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஸோ அவர் AB ஸ்கொயர்ட் என்ன? AB ஸ்கொயர்டு வந்து நமக்கு தெரியாது. AC ஸ்கொயர்டு என்ன? AC. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். 3 + 2 5. அப்போ 5 ஸ்கொயர்டா? இது மொத்த லென்த்தும் வந்து எப்படி கிடைக்கும்? இதையும் ஆட் பண்ணால் கிடைக்குமா? அதுதான் நீங்கள் எழுதிக்க. 3 + 2 5. ஸோ 5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் BC என்ன? 12. ஸோ 12 ஸ்கொயர்ட். ஸோ 5 ஸ்கொயர்டு என்ன? 25. 12 ஸ்கொயர்டு வந்து 144. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 169. ஸோ AB ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து 169. ஸோ ஸ்கொயர்டு. அப்போ AB வேல்யூ என்ன கிடைக்கும்? அப்போ ஸ்கொயர்டு AB வேல்யூ என்ன? ஸ்கொயர் 169க்கு ரூட் எடுக்கலாமா? இங்கே ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 169க்கு ரூட் எடுத்தால் 13 கிடைக்குமா? ஸோ அவர் AB வேல்யூ இஸ் 13 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபுல் லென்த் ஏபியோட வேல்யூ வந்து 13 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன? ஏஇயோட வேல்யூ. ஸோ ஏஇ வேல்யூ நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ஏஇடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிபி அதை வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஆங்கிள் வந்து ஏ வந்து ரெண்டுக்குமே காணும். ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஏவோட ஆங்கிள் வந்து காமன். அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஏஇடி வந்து ஏஇடியும் ஏசியும் வந்து 90 டிகிரி, அதாவது செங்குத்துன்னு சொல்லிட்டேன். செங்குத்துனாலே 90 டிகிரி தான். ஸோ அதுதான் செங்குத்து மீன்ஸ் பர்பெண்டிகுலர். அதுதான் 90 டிகிரின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தென் ட்ரையாங்கிள் ஏஇடி சிமிலர் ட்ரையாங்கிள் ஏசிபி. எந்த கண்டிஷன் படி? ஆங்கிள் கண்டிஷன் படி சிமிலர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் ஏஇ டிவைடட் பை ஏசி, ஏஇ டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு டிஇ டிவைடட் பை சிபி, டிஇ டிவைடட் பை சிபி, சிபி அப்படின்னு எடுத்திருக்கேன். இது என்ன? ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை ஏபி. இந்த மூணையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு வேல்யூ தானே நான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏஇ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏஇ என்ன? இது ரெண்டு நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை இது எதுக்கு? இது இந்த ஆங்கிள்னா இதுக்கு இது. அப்போ ஏசி ஈக்குவல் டு டிஇ. டிஇ வேல்யூ என்ன? டிஇ இந்த லென்த் இதுவும் நான் கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவல் டு அது எதுக்கு? சிபிக்கு ஈக்குவல். இது இந்த இது நெக்ஸ்ட்டு ஏடி, ஏடி இந்த வேல்யூ இதுக்கு என்ன? ஈக்குவல் டு ஏபி, ஏபி இதுக்கு ஈக்குவல். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஏஇ வேல்யூ எனக்கு தெரியாது. அதே வந்து ஏசி வேல்யூ 5ன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டேன். டிஇ வேல்யூ எனக்கு தெரியாது, அதை ஃபைண்ட் பண்ணணும். டிவைடட் பை எனக்கு சிபி வேல்யூ 12ன்னு தெரியும், அதை நான் எழுதியிருக்கேன். ஸோ ஏடி வேல்யூ எனக்கு 3ன்னு தெரியும், அதை எழுதியிருக்கேன். ஏபி வேல்யூ 13ன்னு தெரியும், அதை எழுதியிருக்கேன். ஸோ தெரிஞ்ச வேல்யூலாம் நான் எழுதிட்டு தெரியாத நான் அப்படியே ஏஇடின்னு நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு இதை ரெண்டு எடுக்கிறேன், செகண்ட் இதை ரெண்டு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ ஏஇ கிராஸ் 13 அப்போ 5 × 3 15. அப்போ 15. அப்போ இன்னொரு ஸ்டெப் எழுதுகிறேன். ஏஇ இன்ட்டு 13 ஈக்குவல் டு 5 × 3 அண்ட் டிஇ இன்ட்டு 13 ஈக்குவல் டு 12 × 3. ஸோ 5 × 3 15. இந்த பக்கம் மல்டிபிகேஷன் இருக்கிறது, இந்த பக்கம் டிவிஷன் நம்பர். ஸோ டிவிஷன் ஏஇ ஈக்குவல் டு 15 × 13 சென்டிமீட்டர் அண்ட் டிஇ ஈக்குவல் டு 12 × 3 36. இந்த பக்கம் இருக்க மல்டிபிகேஷன் இருக்கிறது, இந்த பக்கம் டிவிஷனாக மாறும். ஸோ 36 டிவைடட் பை 13 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நமக்கு ஏஇயோட வேல்யூ டிஇயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 6th. In the adjacent figure, triangle ACB similar triangle APQ. If BC 8 cm, PQ 4 cm, BA 6.5 cm and AP 2.8 cm. Find CA and AQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் ACB ஒத்த சிமிலர் ட்ரையாங்கிள் APQ
அப்படின்னு கொடுத்துட்டு பிசி வந்து 8 சென்டிமீட்டர், பிக்யூ வந்து 4 சென்டிமீட்டர், பிஏ வந்து 6.5 சென்டிமீட்டர் அண்ட் ஏபி வந்து 2.8 சென்டிமீட்டர் எனில் சிஏ மற்றும் ஏக்யூஎன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபிகர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிகரோட வேல்யூஸ் தான் கொடுத்துட்டாங்க. எனில் சிஏ மற்றும் ஏக்யூஎன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சிஏ இது சிஏ ஏக்யூ அதோட வேல்யூஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். triangle ACB similar triangle APQ, this is given statement. so அதிலிருந்து நான் AC எடுத்துக்கிறேன். AC divided by AP equal to CB divided by PQ equal to AB, இங்கே AB divided by AQ இதனால் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கான வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏசி எனக்கு தெரியாது, அதே வந்து ஏபியோட வேல்யூ 2.8ன்னு தெரியும், சிபியோட வேல்யூ எனக்கு 8ன்னு தெரியும், ஸோ இதோட வேல்யூ 4ன்னு தெரியும், ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 6.5ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே வந்து இந்த பக்கம் ஏக்யூவோட வேல்யூ தெரியும். சரி, தெரிஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு தெரியாதெல்லாம் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இது 2 எடுத்துக்கிறேன், செகண்ட் இது 2 எடுத்துக்கிறேன். ஸோ ஏசி டிவைடட் பை 2.8 ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4. இது 2 நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுனால பண்ணலாம், பண்ணாமல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணுறதுனால பண்ணலாம். நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். பண்ணேன்னா 2 டைம்ஸ் வரும். அண்ட் 8 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 6.5 டிவைடட் பை ஏக்யூவா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2வா, அப்போது 2.8 into 2 equal to ஏசியா, அண்ட் 2 into ஏக்யூ ஈக்குவல் டு 6.5வா, அப்போது 2.8 2 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 5.6 ஈக்குவல் டு ஏசி, அண்ட் இது ஏக்யூ 6.5 இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். 6.5 டிவைடட் பை 2 இது 2 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3.25 கிடைக்கும். ஸோ அவர் ஏக்யூ வேல்யூ இஸ் 3.25. ஸோ இந்த இது 5.6. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு, ஏசி ஏக்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ our answer is AC equal to 5.6 cm and AQ equal to 3.25 cm. Next, 7th sum பார்க்கலாம். If figure OPQR is a square and LML angle MLN equal to 90 degree, prove that first point triangle LOP similar triangle QMO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் OPRQ ஆனது சதுரம் மற்றும் MLN ஆங்கிள் MLN ஈக்குவல் டு 90 டிகிரி எனில் கீழ்கண்டவற்றை நிரூபிக்கவும் சொல்லி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ட்ரையாங்கிள் LOP சிமிலர் ட்ரையாங்கிள் QMO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து L வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இன் ட்ரையாங்கிள் LOP, அதாவது LOP அண்ட் ட்ரையாங்கிள் MQO, இங்கே இருக்க MQO, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்தது. அண்ட் LOP ஈக்குவல் டு OMQ, இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அந்த இது எடுத்துட்டோம்னா ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO பை AA கண்டிஷன், அதாவது ஆங்கிள் சர்டைன் ஆஃப் த சிமிலாரிட்டி அந்த கண்டிஷன் படி இது வந்து ஒரு ஒத்த, அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படி by AA ஆங்கிள் கிரைட்டீரியன் ஆஃப் தி சிமிலாரிட்டி இந்த கண்டிஷன் படி இது வந்து ஒத்த அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிச்சு, அதாவது சிமிலர் அப்படின்னு சொல்லி போச்சு. ட்ரையாங்கிள் LOP சிமிலர் ட்ரையாங்கிள் QMO அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ட்ரையாங்கிள் LOP சிமிலர் ட்ரையாங்கிள் PRN கொடுத்துருக்காங்க. அப்போ PLO ஈக்குவல் டு NRP ஈச் வந்து 90 டிகிரி. PLO ஈக்குவல் டு PNR, அது வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. L வந்து 90 டிகிரினா L வந்து 90 டிகிரின்னு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஈச் வந்து 90 டிகிரி.
So LPO equal to PNR equal to corresponding angles. So therefore triangle LOP similar triangle RPN by AA certain of criterion by A means angle criterion of similarity அப்படினு proof பண்ணியாச்சு. Next third triangle QMO similar triangle RPN. Since triangle LOP similar triangle QMO and triangle LOP similar triangle RPN அப்படினு நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து triangle QMO similar triangle RPN அப்படிங்கிறது சிமிலராக தான் இருக்கும். இது ரெண்டும் சிமிலராக இருக்குதுன்னா அப்போ இதுவும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதை வந்து ஆல்ரெடி நமக்கு சிமிலர்னு தெரியும். ஸோ அதே மாதிரி அப்போ அது சிமிலர்னா இதுவும் சிமிலர் தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் QR ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. QMO triangle QMO similar triangle RPN using third. இந்த thirdல நம்ம யூஸ் பண்ணோம்ல அதுதான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதுபடி QM divided by RP equal to QO divided by RN. So QR squared so PROQ வந்து ஸ்கொயரா அதிலே கொஸ்டினில் டயக்ராம் வந்து இது ஒரு ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுதான். அப்போ QR ஸ்கொயர்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ QR ஸ்கொயர் இது ஒரு ஸ்கொயர்னா ஸ்கொயரில் வந்து இது வந்து இந்த ஆப்போசிட் பக்கம் வந்து ஸ்கொயராக தானே இருக்கும். ஸோ அதுதான் QR ஸ்கொயர்டு ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN. இது ஸ்கொயராக இருக்குன்னா அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். இது ஸ்கொயருன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் MQ இன்ட்டு RN. அதாவது RP ஈக்குவல் டு தேர்ஃபோர் ப்ராக்கெட்டில் வந்து என்ன எழுதணும்னா RP ஈக்குவல் டு QO அப்படின்னா QO என்ன QO ஈக்குவல் டு QR இது ரெண்டு ஈக்குவல் தான் அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் MQ ஈக்குவல் டு இன்ட்டு RN எழுதியிருக்கேன். இது ரெண்டும் இது ஈக்குவல் தான் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ எதுக்கு ஈக்குவல் QR ஸ்கொயர்டுக்கு வந்து ஈக்குவல் QR ஸ்கொயர்டு ஈக்குவல் டு MQ கிராஸ் RN அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th sum. If triangle ABC similar triangle DEF such that area of triangle ABC is 9 cm squared and the area of triangle DEF is 16 cm squared and BC equal to 2.1 cm. Find the length of EF அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். முக்கோணம் ABCயில் ஒத்த முக்கோணம் DEFல் முக்கோணம் ABCயின் பரப்பு 9 சென்டிமீட்டர், முக்கோணம் DEFயின் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் BC வந்து 2.1 சென்டிமீட்டர் எனில் EFயின் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். முக்கோணம் ABCயில் ABC சிமிலர் முக்கோணம் DEF இது வந்து given statement. So area of triangle ABC divided by area of triangle DEF அப்போ BC square divided by EF square. So therefore BC square ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் 9, EF ஓட வந்து 16.3. அப்போ ஸ்கொயர்டு வந்து 2.1 நம்ம ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அதுதான் எழுதியிருக்கேன். 2.1 ஸ்கொயர்டு வந்து EF வந்து நமக்கு தெரியாது. அதுதான் நான் இப்போ எழுதியிருக்கேன் EF ஸ்கொயர்டு. ஸோ இங்கே 9 divided by 16 equal to 2.1 the whole square divided by EF. Area of ABC என்னன்னு கொடுத்துருக்காங்க 9. மொத்த ஏரியா ஆஃப் ABC வந்து 9 கொடுத்துருக்காங்க. 19
60 equal to 2.1 EF வந்து எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே நான் வச்சுருக்கேன். அப்போ 9 divided by 16 அது வந்து எப்படி எழுதலாம்? 3 divided by 4 the whole squared எழுதலாமா? ஏன்னா 3 into 3 9, 4 into 4 16. ஸோ அதை நான் இப்படி எழுதியிருக்கேன். equal to 2.1 divided by EF the whole square. இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஹோல் ஸ்கொயராக சிங்கிள் டைம் எடுத்துக்கேன். அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ 3 divided by 4 ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 divided by 4 equal to 2.1 divided by EF இருக்குமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் EF into 3 2.1 into 4 அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் ஆகுமா? அப்போ 4 into 2.1 divided by 3 3 இது கேன்சல் ஆச்சுன்னா 1.3 அப்போ 1.3 into 2.1 equal to 2.8 centimeter. Our EF value வந்து 2.8 centimeter. So length of EF equal to 2.8 centimeter. Solution find பண்ணியாச்சு. Next 9th sum பார்க்கலாம். Two vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of y. தமிழில் ரிப்பீட் பண்ணுற 6 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் உயரமுள்ள இரண்டு செங்குத்தான தூண்கள் ஏசி என்ற தரையின் மேல் படத்தில் காட்டியுள்ளவாறு ஊன்றப்பட்டுள்ளது எனில் ஒய்யின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபிசி அண்ட் PQR இந்த ரெண்டே இது பண்ணுறது வந்து இதோட வேல்யூ ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ சொல்யூஷன் வந்து ட்ரையாங்கிள் PAC தென் ட்ரையாங்கிள் QBC வந்து similar are 6 triangles 6 triangles எப்படி வரும்? இங்க ஒரு triangle, இங்க ஒரு triangle 2, இங்க 3, இது 4, இது 5, இது whole with 6. So 6 triangles. So therefore PA divided by QB PA divided by QB. Where is QB? This is QB. அப்போ இது similar அப்போ divided by PA divided by QB equal to AC divided by BC. AC divided by BC equal to PC. PC divided by QC. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். Equal to PA value என்ன? 6 கிடைக்கும். Divided by QB value என்ன? Y. அதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. Equal to AC divided by BC. அப்போ AC வந்து இது நான் எப்படி எழுதுறேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண AC into Y equal to 6 into BC இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ட்ரையாங்கிள் ACR அண்ட் ட்ரையாங்கிள் AB ACR and ABQ are similar triangle னா எழுதலாமா? CR என்ன வேல்யூ? CR divided by QB இதுக்கு இது. Next equal to AC divided by AB அப்படின்னு என்ன? 3 divided by Y equal to AC divided by AC. அப்போ இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? AC Y equal to 3 into AB கிடைக்குமா? இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் 1A 2A நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அவர் ஈக்குவேஷன் 1 என்ன? ACY equal to 6BC. ஸோ ACYக்கு பதிலாக நான் 6BCயை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணாமா? அப்போது 3 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 இங்கே 1 ஆயிரும். அப்போ 2BC equal to AB அப்போ AC equal to AB plus BC. அப்போ 2BC ஸோ என்னோட ஈக்குவேஷன் 1 அதுக்கு பதிலாக 6BC அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் இந்த 3AB
3ab இதே நான் கேன்சல் பண்ணுறேன். அப்புறம் 2bc ஈக்குவல் டு ஏபின்னு கிடைக்கும். அப்போது ஏசி வந்து இப்படி எழுதலாம், ஏசி வந்து ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாமா? ஸோ ஏசி இந்த டயக்ராம் பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசியா, அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஏசின்னா நான் எழுதலாம், என்ன எழுதலாம், ஏபி ப்ளஸ் பிசி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம ஏசி வேல்யூ, அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2பிசின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2bc இந்த பிசி வேல்யூ நான் அப்படியே சொல்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும் 3bc. ஸோ அவர் ஏசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3bc. ஸோ இந்த ஏசி வேல்யூவை நான் வந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், ஏசி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 6bc அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஏசி வந்து 3bc இன்ட்டு ஒய்யா, அப்போ 6bc. அப்போ ஒய் ஈக்குவல் டு 6bc, இந்த மல்டிபிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். அப்போ 3 டிவைடட் பை 3bc, பிசி பிசி கேன்சல் ஆயிரும், 6 3 கேன்சல் பண்ணால் 2. அப்போது ஒய் ஈக்குவல் டு 2m 2 மீட்டர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ y வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சா? திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர்.